உங்க கிருபை வெளிப்படட்டும். நீங்க தான் பேசணும். அடிமையின் நாவிலே அபிஷேகம். உங்க கிருபையை கத்த நீர் கட்டளையிட அடிமை கெஞ்சி ஜெபிக்கிறேன். உங்க ஒத்தாசை தேவை, உங்க பலன் தேவை. உங்க பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு புரிந்து அதை கை கொள்ளக்கூடிய பக்குவமுள்ள இருதயம், தீர்மானமுள்ள வாழ்க்கை தேவை. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. ஓ தீமோத்தேயுவே, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை, உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தடையாய் இருக்கிறவைகளை எல்லாம், அதாவது தேவன் உன் கரத்திலே கொடுத்திருக்கிறவைகளை நீ காத்து கொள்ள கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிறவைகளை எல்லாம் நீ விட்டு விலகு. இதத்தான் சொல்றாரு. பெற்றதை காத்து கொள்ள கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிறவைகள். சிம்சோனுக்கு கர்த்தர் விலையேற பெற்ற அபிஷேகத்தை கொடுத்தாரு. தெளிலாளுக்கு விலகி இருந்தா அபிஷேகம் அங்க இருந்திருக்கும். அப்படித்தானுங்க? தெளிலாளுக்கு விலகி இருந்தா அபிஷேகம் அங்க இருந்திருக்கும். அவன் தெளிலாளுக்கு தன்னை விலக்கி கொள்ளாததுனால அபிஷேகத்தை இழந்து போனான். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அத்தனையும் விலையேற பெற்றது. விசுவாசிக்கிறீங்களா? ஒன்னும் ஆண்டவர் வீணா போனதை நமக்கு கொடுக்கிறதற்கு நம்ம ஆண்டவர் வீணானவர் அல்ல. ஆமென். எப்பொழுதுமே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பா சொல்லுகிறேன், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது அத்தனையுமே மேலானது, விலையேற பெற்றது. அதற்கு விலை நிர்ணயம் யாராலும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதை தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில மேலானவர்கள். ஆமென். கர்த்தருடைய பார்வையில நீங்களும் நானும் யாருங்க? மேலானவர்கள். அப்ப மேலானவர்களுக்கு கர்த்தர் தரம் இல்லாததை கொடுக்கல, தரமானதை கொடுக்கிறார். தரம் என்றால் ஏதோ ஒன்றல்ல, உள்ளதுல தி பெஸ்ட். ஆமென். உள்ளதுல எது மேன்மையானதோ அதை மட்டும்தான் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அப்படி வாங்கி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்ததெல்லாம் தரமானது. அப்ப ஆண்டவர் கொடுத்த இவைகளை காத்துக்கொள்ள எதையும் இழக்கலாம். ஆமென். எதையும் இழக்கலாம். அப்படிதானங்க? உதாரணத்துக்கு பவுல் சொன்னதையே சொன்னேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். புரியுதா? ஏன்னு கேட்டா, எதற்காக இப்படி போராடினேன்? உயிரை கொடுத்து போராடினையா? உயிரை கொடுத்து நான் என்ன செஞ்சேன்? போராடினேன். எதற்காக? கர்த்தர் கொடுத்ததை காத்துக்கொள்ள. அப்படி என்ன கொடுத்தாரு? பொன்னிலும் விலையேற பெற்ற விசுவாசத்தை கர்த்தர் என் கையில கொடுத்தார். ஆமென். பொன்னுக்கு விலை உண்டு, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாசத்துக்கு விலையே கிடையாது. அதுக்காக நீங்க நினைக்க கூடாது விலையே கிடையாதுங்கவும், விலை இல்லா கணினி, விலை இல்லா டிவி, விலை இல்லாதெல்லாம் கொடுத்தாங்களா அதே மாதிரி ஒண்ணா இருக்குமானே? அப்படி கிடையாது. இவைகளுக்கு கூட ரேட் பிக்ஸ் பண்ணலாம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்துக்கு விலையை பிக்ஸ் பண்ண யாராலையும் முடியாது. ஆமென். நிர்ணயிக்க முடியாது. அவ்வளவு விலையேற பெற்றதைத்தான் எதை கொடுத்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். ஏதோ ஒன்றை விலையேற பெற்றவராக கொடுப்பதில்லை. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லாமே விலையேற பெற்றதுதான். ஆண்டவர் அதனாலதான் சொன்னார், நான் உனக்கு ஒப்புவித்ததை நீ காத்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது விலையேற பெற்றவைகள். அவைகளை நீ காத்துக்கொள்வதற்காக எதையும் நீ இழக்கலாம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆனால் எதற்காகவோ தேவன் கொடுத்த விலையேற பெற்றதை நீ இழந்து போகாதே. நீ அதை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அதை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு எவைகளை எல்லாம் கொடுத்தார் என்பதை குறித்து 3 காரியம் சொன்னேன்.
அவைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. புரியுதா? ஒன்ன புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் நம்ம கையில எதை கொடுத்தாலும் கடைசியில ஒரு நாள்ல கொடுத்தது இருக்கான்னு பார்ப்பாரு. அப்படித்தானங்க? ஒருவனிடத்திலே 5 தாலந்து, ஒருவனிடத்திலே 2 தாலந்து, ஒருவனிடத்திலே 1 தாலந்து கொடுத்தார்ல. கொடுத்தது 3மே ஒன்றும் மட்டமானது இல்லை. கர்த்தர் கொடுத்ததெல்லாம் விலையேற பெற்றதை தான் கொடுத்தாரு. ஆனால் பெற்றுக்கொண்டவனை அப்படியே கொடுத்துட்டு என்னமாவது பண்ணிக்கோன்னு சொல்லல. கொடுத்ததை குறித்து கணக்கு கேட்க ஆண்டவர் வந்தார். அப்படிதானுங்க? ஒரு நாள் உண்டு, கொடுத்தது எதுவோ அதை குறித்து கர்த்தர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். எதை கர்த்தர் நம்ம கையில கொடுத்தாரோ அதை குறித்து கர்த்தர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். நம்ம ஒப்புவிக்கணும். புரியுதா? ஆண்டவர் அப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த விலையேற பெற்ற சில ஆசீர்வாதங்களிலே 3 பார்த்தோம். முதலாவதாக கர்த்தர் நமக்கு கொடுத்தது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஆமென். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னா எவ்வளவு பெரிது சொல்லவே முடியாது. இந்த ரட்சிப்பு எங்க இருந்து கிடைத்தது? சிலுவையிலே இயேசு தன் ஜீவனை கொடுத்து சம்பாதித்த ரட்சிப்பு. ஆமென். மனம் திரும்ப தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொருவனுக்கும் இந்த ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு. ஆமென். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார்? ரட்சிப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க? எத்தனை பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க? பெற்றுக்கொண்டீங்களா? சரி, பெற்றுக்கொண்டீங்கல்ல? ஒவ்வொருத்தரையும் கேட்ட சொல்லுவாங்க. சிஸ்டர் ஜெயசீலி, எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? வருஷத்தை சொல்லுங்க. 56 86? சரி, 86. ரவி எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? 98. ஓகே. ஒவ்வொருத்தட்டியா கேட்ட அப்படியே கேட்டு வந்தா சொல்லுவீங்க. எல்லாம் நேத்து யாரும் இதை வாங்கிக்கிட்ட மாதிரி தெரியல, கிடைச்ச மாதிரி தெரியல. நீ எப்படா ரட்சிக்கப்பட்ட? 2014. சரி, 2014. ஒவ்வொருத்தையும் கேட்டா அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஒவ்வொருத்தையும் கேட்டா ஒவ்வொரு வருஷம் சொல்லுவீங்க. நான் இப்ப கேட்க போற ஒரே கேள்வி, வாங்கினீங்கல்ல, இருக்கா? வருஷம் சொன்னீங்கல்ல. பெற்றது முக்கியம் இல்ல, காத்துக்கொள்வது முக்கியம். ஆமென். பெற்றது முக்கியம் அல்ல, காத்துக்கொள்வது முக்கியம். உதாரணத்துக்கு போன வாரம் உங்களுக்கு இந்த உதாரணத்தை நான் சொல்லல. மத்தேயு 22வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா தன்னுடைய வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாரையும் அவர் அழைத்தார். எல்லாரையும் தேசத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் அழைக்கல. அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க, நண்பர்கள், இவர்களை எல்லாம் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைத்தார். 22:11. சரி, அதான் 22 தான். அப்ப பாருங்க, அவரு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாரு. போய் எல்லாருக்கும் சொன்னா ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு, நண்பர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தார். கொடுத்து டேட்டையும் சொல்லிட்டு நீங்க எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு சும்மா வரல. இந்த கல்யாணத்துக்கு நீங்க இந்த வஸ்திரத்தோட தான் வரணும்னாரு. வஸ்திரம் கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க, வஸ்திரம் கொடுத்தாரா இல்லையா? அவர் கொடுத்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இப்ப கல்யாண வீட்டுக்கு போறவன் அவர் வஸ்திரத்தை கொடுக்காம இருந்திருப்பாரே, ஆனால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? இதான் அந்த கல்யாண வஸ்திரம்னு போட்டுட்டு போனதை சொல்லியிருப்பான். ஆனா இவருக்கு தெரியும், அழைக்கப்பட்டவனுக்கு எந்த கல்யாண வஸ்திரத்தை கொடுத்தேன் என்று அவருக்கு தெரியும் இல்லையா? அப்ப அவன் என்ன சொல்லுகிறான்? கல்யாணத்துக்கு வரணும்,
கல்யாண வீட்டிலே நான் உங்களை சந்திப்பேன், அன்றைக்கு நீங்கள் இந்த வஸ்திரத்தோடு தான் வர வேண்டும் சொல்லிதான் கொடுத்துட்டு போனான். அது எத்தனை நாளைக்கு முதல்ல எத்தனை மாசத்துக்கு முதலே தெரியாது. என்ன பாருங்க, 1 வருஷம் ஆச்சு, அப்புறம் 98, 86 வஸ்திரம் 86லேயே கொடுத்துட்டாரு, 98ல் கொடுத்தாரு, 14ல் கொடுத்தாரு, 2014ல் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறார் இல்லையா? கை வைத்தினவங்க அத்தனை பேருக்கும் எந்த வருஷமோ கர்த்தர் வஸ்திரத்தை கொடுத்துட்டு சும்மா போகல சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களை நான் மத்திய ஆகாயத்தில் கல்யாணத்துக்கு நீங்க உங்களை சந்திக்கும் போது நான் இந்த வஸ்திரத்தோடு உங்களை பார்க்கணும். ஆமென். பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு? மத்திய ஆகாயத்துல மணவாளனுடைய திருமண விருந்து நடக்குமா இல்லையா? நடக்குமா நடக்காதா? சிலருக்கு சந்தேகமாயிருச்சு, அப்படி எங்க பைபிள்ல இருக்கு அப்படின்னு. பைபிள்ல உள்ளதான் எடுத்து சொல்றேன், புரியுதா? கல்யாண விருந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல நேரம் சுருக்கமா இருக்கிறனால நான் வேகமா போறேன். அப்ப அந்த குறிப்பிட்ட நாளில கல்யாண வஸ்திரத்தை கொடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கல்யாண நாள்ல இந்த வஸ்திரத்தோட தான் நான் உன்னை பார்க்கணும், நீ உன்னுடைய சொந்த வஸ்திரத்தோடு அங்க வரக்கூடாது. ஒருவேளை உன்னிடத்திலே இருக்கு நான் கொடுத்திருக்கிற வஸ்திரமானது, புரியுதா, நீ அற்பமா எண்ணக்கூடாது, இது நான் கொடுத்திருக்கிற வஸ்திரம், இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் உன்னை சந்திக்கும் போது இந்த வஸ்திரத்தோட தான் சந்திக்கணும். கொடுத்து விட்டு வந்தார். கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருக்கு. விருந்துல உள்ளவங்க எப்படி எல்லாரும் எப்படி நல்லா சாப்பிடுறாங்களான்னு பார்க்கிறதுக்கு விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, அவ கொடுத்த வஸ்திரத்தோட வரலனா, வாங்கினது உண்மை, ராஜா கொடுத்ததும் உண்மை, ஆனால் அவனிடத்திலே அந்த வஸ்திரம் இல்லை. அவனிடத்தில் அந்த வஸ்திரம் இல்லை. அதனாலதான் கேட்டேன், நீங்க வாங்கினது உண்மை, ராஜா கொடுத்ததும் உண்மை. ஆமென். சாதாரண வஸ்திரம் அல்ல, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாதாரணமான வஸ்திரம் அது, எவ்வளவு விலையேற பெற்றது. அல்லேலூயா. அப்படிதானுங்க, அவ்வளவு விலையேற பெற்றது. அத விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, அதைத்தான் கேட்டேன். வாங்கினது உண்மைதான், அவர் கொடுத்தது உண்மைதான், வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். இருக்கா இருக்கா? ஒன்ஸ் அப்பான் எ டைம் நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த சரித்திரம் எல்லாம் ஆண்டவருக்கு தேவை இல்லை. மனுஷகுமாரனை நாம் சந்திக்கும் போது ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பார். இல்லை என்றால் அடுத்த வசனம், சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் ரட்சிப்பின், நம்மை பார்த்து எப்படி தெரியுமா சொல்லுவாரு? சிநேகிதனே நீ ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவனாய் இங்க எப்படி வந்தாய்? அவன் எப்படி வர சொல்லியிருக்கே? நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஏன் பேசல? நீர் எனக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்லு சோனியா. வாங்கினது உண்மைதானே? வாங்கினது உண்மைதானே? அவன் கொடுத்தது உண்மைதானே? ஒன்னும் பேசாமல் இருந்தானா? அடுத்தது, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பட்படிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். என்ன பார்த்துறீங்களா? அப்படின்னா ரட்சிப்பை பெற்றவர்கள் எல்லாருக்கும் பரலோகம் கிடையாது, ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் பரலோகம். ஆமே. ரட்சிப்பை பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் நரகம் இல்லை என்று கேரண்டி கிடையாது. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்களுக்குத்தான் நரகம் இல்லை என்கிற கேரண்டி. ஆமே. அப்படி உள்ளவங்க எல்லாம் ஒரு அலேலியா போடலாமா? அந்த நிச்சயம் உள்ளவங்க மட்டும் பொய் சொல்லக்கூடாது. என்ன நரகம் திறந்தே இருக்கு. இப்ப கவனிங்க, அப்படிப்பட்ட பெற்றுக்கொண்டதை காத்து கொண்டவன் நான். இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கியா?
நான் எதுக்காகவுமா நான் அதெல்லாம் கொண்டு போய் அடமான வைக்கவும் இல்லை, மறந்து போய் வச்சுட்டும் வரல. அப்படித்தானே ஜெமிமா? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நான் காத்திருக்கிறேன் ஐயா. சும்மா அக்கம் பக்கத்தில் இருக்கிற சில்லற பாவத்துக்கும் இல்லாட்டி விலையேற பெற்ற பாவத்துக்கும் நான் அடமானம் வைக்கவே இல்லை. ஆமென். நான் அது என்கிட்ட தான் இருக்கேன். ஆமென். ராஜா வந்தால் எனக்கு கவலையே கிடையாது. மத்திய ஆகாயத்தில் மணவாளனுடைய கல்யாணத்துக்கு நாம் போறதுக்கு எந்த தடையுமே கிடையாது. அந்த அந்த விருந்தில் நானும் தான் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். காத்து கொண்டவர்கள், ரட்சிப்பை காத்து கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தி நல்ல கைகளை உயர்த்துங்க பாப்பா. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் அடமானம் வச்சிருக்கிறீங்க, இன்னைக்காவது மீட்டு கொள்ளுங்கோ. அவன் கொஞ்சம் பேர் அடமானம் வச்சிருக்கிறீங்க, புரியுதா? எப்படியாவது கஷ்டப்பட்டு ரொம்ப கவலை வருது இல்ல, முங்கி போயிடக்கூடாது. கடன் வாங்கியாவது அதை ரெனியூவல் பண்ணிடணும். என்னங்க அவங்க கிட்ட போய் 3 வட்டி நான் பரவாயில்ல ஒரு 10,000 வாங்கு, ரெனியூவல் பண்ணிடணும். 1.5 பவுனு முங்கிடப்படாது. 1.5 பவுனு முங்குனா முங்கி தொலையுது. ரட்சிப்பை அடமானம் வச்சு விட்டோம். ரட்சிப்பை காத்துக்கோ. ஆமே. தேவையது வரும்போது கர்த்தர் உன் காதுல 1.5 பவுன் இருக்கா, கழுத்துல 7 பவுன் இருக்கா, கையில 3 பவுன் இருக்கான்னு பார்க்க மாட்டாரு. ஆமே. ரட்சிப்பு இருக்கான்னு தான் பார்ப்பாரு. இதெல்லாம் விலை குறைவானது, அழிஞ்சு போகக்கூடியது. ஆமே. காத்துக்கொள், ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள். ஆமே. பாயிண்ட் நம்பர் 2. இரண்டாவதாக எதை இழந்து போக கூடாது? அபிஷேகத்தை இழந்து போக கூடாது. அபிஷேகம் எப்படிப்பட்டது சொல்லுங்க? விலையேற பெற்றது. ஆமே. அபிஷேகம் எப்படிப்பட்டதுங்க? அபிஷேகம் விலையேற பெற்றது. எங்கேயா கிடைக்குமா? எங்கேயாவது இன்னும் ஒரு இடத்துல கிடைச்சா கூட விலை கொஞ்சம் பார்கெயின் பண்ணலாம். அந்த கடையில் விளவுங்க, இந்த கம்பெனியில் விளவுங்க, கொஞ்சம் குறைச்சி போடுங்க, இல்லாட்டி அங்கே போய் வாங்கிடுவேன் சொல்லலாம். சொல்ல முடியுமா? இல்லை. கிடைக்கக்கூடிய ஒரே இடம் 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1:21 சொல்லுகிறாரு, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனேன. என்னங்க அர்த்தம்? அங்க மட்டும்தான் அது அவைலபிள். அபிஷேகம் எங்க மட்டும்தான் கிடைக்கும்? எங்க தான் கிடைக்கும்? அவர்கிட்ட தான் கிடைக்கும். கர்த்தர்கிட்ட கிடைக்கிறது அபிஷேகம். இழந்து போலாமா? அது எப்படிப்பட்ட அபிஷேகம்ங்கிறீங்க? நம்மை நடத்தும் அபிஷேகம், நம்மை போதிக்கும் அபிஷேகம், செய்ய முடியாத நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுக்கிற அபிஷேகம். ஆமென். எதையுமே செய்ய முடியாமல் திகைக்கும் போது எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு பலன் கொடுக்கும் அபிஷேகம், தாகத்தை தீர்க்கும் அபிஷேகம். ஆமென். மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு தேவன் முத்திரையாய் கொடுத்த அபிஷேகம் இல்லையா? இழந்து போகாதீங்க. ஆமென். எப்படிதானுங்க? இழந்து போகாதீங்க. யார மாதிரி? சிம்சோன் மாதிரி. ஆமென். சிம்சோன் மாதிரி என்ன செய்யாதீங்க? இழந்து போகாதீங்க. அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது, அது விலையேற பெற்றது. அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது, அது விலையேற பெற்றது. மூன்றாவது சங்கீதம் 119:33 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய போதனையை நாம் என்ன செய்யணுமா? சங்கீதம் 119:33 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது போதனையை பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம். எது வரைக்கும்? முடிவு பரியந்தம். யாருடைய முடிவு வரைக்கும்? என்னோட முடிவு வரைக்கும் நான் அதை காத்துக் கொள்வேன். ஆமென். எது வரைக்கும் காக்கணும்? எது வரைக்கும் காக்கணும்? கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம அதை காத்துக்கொள்ளணும். ஆமென். கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? போதிக்கிறார். கர்த்தர் போதிப்பது எதுவோ அதை நம்ம எது வரைக்கும் காத்துக்கொள்ளணும் சொல்லுங்க? முடிவு வரைக்கும் காத்துக்கொள்ளணும். இடையில கர்த்தருடைய போதனை தான் மேலானது. அதை காத்துக்கொண்ட வரைக்கும் ஏதேனின் ராஜா ஆதாம் தான். அப்படிதானங்க? இடையில வந்தான் சாத்தான். அவன் சர்ப்பமா வந்து பேசினான். எப்படி பேசினா? ஆண்டவருடைய போதனைக்கு மாறாக பேசினான். அந்த மாறான போதனையை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும், அதற்கு செவி கொடுக்கும் வரைக்கும் ஏதேனின் ராஜா
ஆதாம். ஆமென். அப்படித்தானங்க? முடிவு வரைக்கும் அவன் காத்து நடந்திருந்தா இயேசுநாதரும் பேசாம பிதாவின் மடியில் அப்படியே இருந்திருப்பாரு. என்ன, அப்படித்தானங்க? செல்ல பிள்ளையாவே இருந்திருப்பாரு. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் பாவம் இல்லாம பரிசுத்தமா வாழ்ந்திருப்போம். அப்படித்தானே? ஆனா இடையில அவன் மீறினா பாருங்க, முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளாத பட்சத்திலே என்ன நடக்கும்? கர்த்தர் கொடுத்த சகல மேன்மையும் ஆளுகையும் நம்மை விட்டு பறிபோகும். ஆகையினால கர்த்தர் நமக்கு கொடுத்த போதனையை சொல்லுங்க, எதுவரைக்கும் காத்துக்கொண்ட? ஆதாம் என்ன காத்துக்கொள்ளாமல இருந்தா? காத்துக்கொள்றது முக்கியம் இல்ல, முடிவு வரைக்கும். புரியுதா? மூக்க விட்டு மூச்சு போகிற வரைக்கும் அதை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அப்படி மூச்சே போற நேரம் ஒரு நிம்மதி சந்தோஷம் வரணும். அப்பாடா, என்கிட்ட சொன்ன போதனைய உயிர் போகிற வரைக்கும் காத்து கொண்டேன். ஆமென். அதான் நிம்மதியான மரணமா இருக்கும். இல்லாட்டி அங்கலாய்ப்பும் அலக்களிப்பாவும் தான் இருக்கும். புரியுதா? ஆமென். புரியுதா? அதனால முடிவு பரியந்தம் என்ன செய்ய வேண்டும்? அதை காத்து கொள்ள வேண்டும். இப்ப 4வது வாசிங்க. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. ஒருவர் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். எப்படி காத்துக்கணுமா? உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஆமென். உன்னை சுத்தவானா காத்துக்கிறதுக்கு அந்த பொறுப்பு யாருடையது? சொல்லுங்க. நான் சுத்தவானாக இருக்கணும்னா காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அது என்னுடையது. புரியுதா? அவரால்தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவரால்தான் நான் இப்படி ஆயிட்டேன், நான் நல்லா தான் இருந்தேன், நான் பரிசுத்தமாக தான் இருந்தேன், சூழ்நிலை அப்படி, எங்கள் வீட்டுக்காரரு இல்லாட்டி எங்கள் வீட்டுக்காரி இல்லாட்டி என் பிள்ளைகளால் தான், இதெல்லாம் நீங்கள் பேசவே படாது. புரியுதா? வீட்டில் கேளுங்க, நான் எப்படி சாட்சியாக இருப்பேன்னு, வேலை செய்கிற இடமே எனக்கு சரியில்லை அப்படின்னு இதெல்லாம் பேசவே கூடாது. எதுவாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை சுத்தவானாக காத்துக்கொள்ளணும். ஆமே. நீங்க ஒரு மிருகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மிருகத்துக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் எந்த போதனையும் அந்த மிருகத்துக்கு கொடுக்கவே இல்லை. சரியா? அந்த மிருகத்துக்கு எந்த போதனையும் கொடுக்கல. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த மிருகம் எப்பொழுதுமே அசுத்தமான இடத்துல தன் கால்கள் படாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சங்கீதம் 1 அந்த மிருகத்துக்காக எழுதல. சங்கீதம் 1 யாருக்காக எழுதினாரு? யாருக்காக? மனுஷியாளுக்காகவா? உங்களுக்காக எழுதல. சங்கீதம் 1 ஆண்டவர் எனக்காக தான் எழுதினாரு. சொல்லுங்க. சங்கீதம் 1 ஆண்டவர் யாருக்காக எழுதினாரு? ஆமா. ஆனா அந்த மிருகம் எப்படி கத்துக்கிடுச்சுன்னு தெரியல. நம்ம அதை கை கொள்றோமோ இல்லையோ, அது கரெக்டா கை கொள்ளுது. சரியா? அந்த மிருகம் அது கரெக்டா கை கொள்ளுது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டகத்தை குறிச்சு நீங்க போய் பாருங்களேன். ஒட்டகம், இந்த ஒட்டகமானது அசுத்தமான இடத்துல ஒரு நாளும், சில வேளைகள் அதை வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த ஒட்டகம் அந்த இடத்துல வேற இல்லாம அதிலே தான் அசிங்கம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அசிங்கத்துல எல்லாம் கால் வைக்கவே வைக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். அந்த இடத்துல ஒரு நிம்மதியா அது இருக்காது. கால்களை என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா இப்படியே தூக்கி 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 அதை வச்சுட்டு ஐயோ ஐயோ அசுத்தம்,
இதில் பார்க்குறவன் நம்மளை அவுத்த விட மாட்டேங்கிறாயா. அவுத்து விட்டாலாவது சுத்தமான இடத்துக்கு போயிடலாம். இந்த இடத்துல எப்படி நான் படுக்கிறது, இந்த இடத்துல நான் எப்படி கால்களை வைத்து இருப்பது, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார். கண்டதை குறித்தும் கேள்விப்பட்டதை குறித்தும் தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. புரியுதாங்க? எங்க இருக்கிறாரு? சோதோமுக்குள்ள இருக்கிறாரு. எங்க இருக்கிறாருங்க? ஆனா நிம்மதியா இருக்க முடிஞ்சுதா? நிம்மதியா இருந்தானா? இல்ல. தன் இருதயத்துல ஒரு வாதிப்பு. என்ன வாதிப்பு? இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறனே, இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறனே, இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறனேங்கிற அந்த வாதிப்பு யாருக்குள்ள இருந்துச்சு? ஆமா, அவன் நீதிமான். அவன் யாருங்க? ஒரு நீதிமான். அவன் நீதிமான் எப்படிப்பட்டவனா இருப்பான்? சுத்தமில்லாத இடத்துல அவனால நிம்மதியா இருக்கவே முடியாது. ஆமென். சுத்தமில்லாத இடத்துல அவனால என்ன செய்ய முடியாதுங்க? நிம்மதியா அவன் இருக்கவே மாட்டான். அவன் இருதயமானது சமாதானத்தை இழந்ததாய் காணப்படும். அவன் இருதயத்துக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவன் தான் ஏன் நீதிமான். என்னைக்காவது உங்களுக்கு அப்படி இருந்திருக்கா? இருந்திருக்கா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழிகள், பரியாசக்காரன் உட்கார்ற இடம், இவைகளுக்கு நடுவில் போய் உட்கார்ந்துட்டு நிம்மதியா இருந்திருக்கிறீங்களா? என்னைக்காவது சொல்லுங்க. இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. ஏன்? வேதம் சொல்லுகிறது, உன்னை நீத்தான் சுத்தவானாய் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கணும்? ஆமா, பண்டிகளை போல இருந்தோம், உளையான சேற்றில் இருந்தோம். கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து அப்படியே கண்மலையின் மேல் நிறுத்தல, தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும், ஆமென், சகதிக்குள்ள இருக்கிறது பன்றிகள். ஆனால் இன்றைக்கு நாம் பன்றிகள் அல்ல. கர்த்தர் உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரித்து கண்மலையின் மேல் என்ன செய்தார்? நிறுத்தினார். பன்றிகளுடைய சுபாவங்கள் உங்களுக்கு தெரியுமா? பன்றிகள் குட்டிகள் நல்ல அழகாத்தான் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? பன்றி குட்டிகளை பார்த்துருக்கீங்களா? ஆமா, நம்ம ஊருக்குள்ள தான் காட்டு பண்ணியே வந்துருச்சே. அப்ப பாத்தீங்கன்னா பன்றிகள் குட்டியா இருக்கிற நேரம் பன்றிகள் கூட அழகா தான் இருக்கும். ஆனா அழகா இருக்கேன்னு சொல்லி அந்த பன்றியை கொண்டு வந்து கழுவி நீங்க வீட்டுக்குள்ள வைங்களேன், இருக்காது, இருக்காது. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அதுக்கு பிடிக்காது. எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அந்த இடத்துக்குத்தான் அது போகும். எந்த இடத்துக்கு போகும்? திறந்து விட்டவுடனே பாத்தீங்கன்னா போய் அங்க இருக்கிற சாக்கடைக்குள்ளதான் போய் நிற்கும். நீங்க திரும்பவும் எடுத்து கழுவி பாருங்க, இல்ல. ஆனா ஒட்டகம் அப்படிப்பட்டது அல்ல. ஒட்டகம் அப்படிப்பட்டது அல்ல. நீங்க எப்படிப்பட்டவர்களோ உங்களுக்கு தானே தெரியும் இல்லையா? நீங்களும் நானும் ஒரு நாள்ல கழுவப்பட்டவர்கள். ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறாரு, நாய் தான் கக்கினதை தின்னும். கழுவப்பட்ட பன்றி சேற்றில போய் புரளும். அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. ஒரு முறை சுத்தவனாக ஆக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 55வது வசனம். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது அவர்கள் முற்றத்தின் நடுவில் எவர்கள்? கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொன்னவர்கள், கிறிஸ்துவின் உபதேசத்தை வெறுத்தவர்கள். சரியா? அப்படிப்பட்டவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுட்டி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். பேதுருவுக்கு அங்க வேலை இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. பேதுருவுக்கு அங்க வேலை இருக்கா?
பேதுருவே வேறு பிரிக்கப்பட்டவன் நீ, பேதுருவே வேறு பிரிக்கப்பட்டவன் நீ. உனக்கு அங்கே போய் உட்காருவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை இல்லையா? ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆனால் பேதுரு போய் என்ன செஞ்சிட்டான்? அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டான். அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அப்பாவும் அம்மாவும் கேட்கிறாங்க, பேதுருவே ஏன்டா போய் அங்க நிக்கிறேன்னு. என் சேர்ந்தா என்ன, அவன் கூட சேர்ந்தா என்ன, சேர்ந்தா என்னன்னு அனர்த்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அவங்க கூட சேராத, அவங்ககிட்ட சேராதன்னா விட்டுறணும். ஆமே, சேர்ந்தா என்ன, நீ சேர்ந்தா என்னன்னு கேட்கப்படாது. அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால தான் அவன் இயேசுவை மறுதலிக்க வேண்டிய நிலைமை வந்தது. அப்படித்தானங்க? எவ்வளவு பெரிய குற்றம் அவன் செஞ்சான் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவத்தை அவன் செஞ்சான் தெரியுமா? சேராதன சேராத. அவன் யார் என்று சொன்னால் அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள், அவருடைய உபதேசத்துக்கு விரோதமானவர்கள், அவர் அழிக்கப்பட வேண்டும், அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொன்னவர்கள், அவரை தேச துரோகி என்று சொன்னவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவிலே பிரித்தெடுக்கப்பட்ட பேதுருவே நீ விசேஷமானவன். அவர்கள் நடுவில் நீ உட்கார்ந்தினா உன்னை நீ காத்து கொள்ள முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ஞானஸ்நானம் பெற்றவன். அவர்களுக்கு நடுவிலே உட்காருவதற்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென். மீறி உட்கார்ந்து சொன்னா உன்னை நீயே அசுத்தமாய் ஆக்கிக் கொள்கிறாய். உன்னை நீயே என்ன செய்கிறாய்? அசுத்தமாக்கிக் கொள்கிறாய். ஆகையினாலே அவர்கள் நடுவில் இருந்து என்ன செய்ய, அதான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய். ஆமென். அப்படி பிரிந்து போய் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, அப்பொழுது நீ என் ஜனமாயிருப்பாய். நீ உன்னை சுத்தவானாக காத்துக் கொள்ளும் போது நீ என்னுடைய ஜனமாயிருப்பாய். நீ உன்னை சுத்தவானாக காத்துக் கொள்ளும் போது நான் உன் தேவனாயிருப்பேன். ஆமென். எப்ப ஆண்டவர் நமக்கு தேவனாயிருப்பாரா? நாம் நம்மை சுத்தவானாக காத்துக் கொள்ளணும். எப்பொழுது? அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு நீ பிரிந்து போ. அவர்கள் நடுவிலே உட்காராத. ஏனென்றால் நீ யார்? நீ சுத்தமாய் இருக்கும்படிக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு கழுவப்பட்டவன். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் நடுவில் நீ உட்கார கூடாது. ஆமே. பேதுரு இப்படிப்பட்டவனா? ஆனா நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்க, நோவா முதலாவது, அதாவது காகத்தை அனுப்பினான். காகத்தை அனுப்பினான். காகம் போனது திரும்பி வரல. ஏன் 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 வரல? பணமெல்லாம் குப்பரை மேய்ந்துக்கிட்டு கிடக்கு. பணமெல்லாம் எப்படி மேய்ந்துக்கிட்டு கிடக்கு? குப்பரை மேய்ந்துக்கிட்டு கிடக்கு. அதுல போய் உட்கார்ந்துருச்சு. அதுக்கு காகத்துக்கு பணம் பற்றியும் கவலை இல்லை, நாத்தத்தை பற்றியும் கவலை இல்லை, பணத்துல புழு நெண்டினாலும் அதுக்கு கவலை இல்லை. அதுக்கு மேல போய் உட்கார்ந்துருந்து அது ஜாலியா இருக்கு. எது? காகம். போன காகத்தை காணுமேன்னு சொல்லிட்டு நோவா என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, திரும்ப போன காகத்தை காணுமே என்று சொல்லிவிட்டு நோவா இன்னும் ஒரு புறாவை அனுப்பினான். எதை அனுப்பினான்? புறாவை அனுப்பினான். புறா போயிட்டு உடனே வந்துருச்சு. புறா என்ன செஞ்சிருச்சுங்க? போயிட்டு உடனே வந்துருச்சு. ஏன் புறா உடனே வந்துருச்சு? உட்கார்றதுக்கு அதுக்கு இடம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் நான் உட்கார்றதுக்கு அது ஏற்ற இடம் இல்லை. ஆமென். புரியுதா? எனக்கும் காகத்தை போல அந்த பிரேதத்தின் மேல் நாட்டம் எடுத்த, புழு நெண்டிக்கிட்டு இருக்கிற அந்த பிரேதத்தின் மேல் உட்கார எனக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் அது எனக்கு தகுதியா இருக்காது. ஆமென். அதுக்கு மேல நான் போய் உட்கார்ந்தேன்னா அந்த காகத்தை போலவே நான் எப்படி மாறிடுவேன்? பொணந்தினியா மாறிடுவேன், அசுத்தமாகிடுவேன். ஆகையினாலே புறா போன வேகத்துல சுத்தி அடிச்சது, திரும்பி வந்துருச்சு. புரியுதா? போன வேகத்துல என்ன செஞ்சிருச்சு? திரும்பி வந்துருச்சு. இப்போ உங்களை அவுத்து விட்டா எப்படி என்ன செய்வீங்க? இதே மாதிரி வைங்களேன்,
உங்களில சிலர் காகம், சிலர் புறா அப்படின்னு வச்சுக்கோமே. உங்களை இப்ப திறந்து விட்டாச்சு, என்ன பண்ணுவீங்க? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எங்க? பணத்துக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டு. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க புறாக்கள். எப்பாடா இங்க போய் கொண்டாடப்படாது, பேழைக்குள்ள திண்டாடினாலும் வெளியில போய் இப்படி கொண்டாடப்படாது. ஆமென். கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள எனக்கு வெளியில கிடைக்கிற இந்த காகத்துக்குள்ள சுதந்திரம், காகத்துக்கு வெளியில இருக்கிற சுதந்திரம் எனக்கு பேழைக்குள்ளே இல்லை. அப்படிதானுங்க? சொல்லுங்க. சின்ன பேழை, அதுக்குள்ள எத்தனை மிருகம், எத்தனை பறவை, புரியுதா? பறந்தே எத்தனையோ நாளாச்சியா. பறக்கிற நான் இப்பொழுது தத்தி தத்தி தான் நடக்க வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் பேழைக்குள்ள கண்ட்ரோல் இருக்கு. கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள கண்ட்ரோல் இருக்கு. ஆமென். வெளியில பணம் திங்கிறதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. இந்த பணம் இது வயசான கிழமை மாதிரி இருக்கு, இது நல்லா இல்ல, ரொம்ப ரஃபா இருக்கு, டக்குன்னு அடுத்ததுல ஏறி இருக்காது. இது பரவாயில்ல, இது யங்கா இருக்கு, கறி பரவாயில்ல. புரியுதா? குதிச்சு குதிச்சு போகலாம், எங்க வேணாலும் பறந்து பறந்து இஷ்டமானதை அனுபவிக்கலாம். ஆனா பேழைக்குள்ள இருக்கிறதுக்கு இஷ்டம் போல அனுபவிக்க முடியாது. ஆமென். நீங்க எங்க இருக்கீங்க? அவுட் ஆஃப் பேழையா, இன்சைடு பேழையா? இன்சைடு வேலையெல்லாம் கைகளை உயர்த்து ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. பிலிப்பெல்லாம் பேழைக்கு வெளியே எப்ப போனீங்க? வியூலா துரத்தி விட்டாளா? சரி சரி விட்டு. சரி. பேழைக்குள்ள இருக்கிறவங்க ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள நான் இருக்கிறேன் ஐயா, கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள நான் இருக்கிறேன். ஆமென். ஆனா உள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சுதந்திரமா இருக்க முடியலதான் உண்மைதான். வெளியில இருக்கிற காக்காவெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வயிற்றுச்சலா தான் இருக்கு, அது இஷ்டம் போல பறக்குது, புணமா போய் திங்குது. அப்பாடா, மனுஷன் பணமா, யானை பணமா, பூனை பணமா, கழுத பணமா, சிங்க பணமா, எந்த பணம் வேணாலும் திங்குது. ஆனா எனக்கு அப்படி இல்லை, ரொம்ப கண்ட்ரோலு. ஆனாலும் நான் என்னை சுத்தவானாக காத்துக் கொள்கிறேன். ஆமென். பேழைக்குள்ள இருக்கிறவன் சுத்தவானாக இருப்பான். ஆமென். பேழைக்குள்ள எப்படி இருப்பா? அப்படி சுத்தவானா யாரு காத்துக்கொள்ளணும்? நான் தான் என்னை காத்துக்கொள்ளணும். புறா தன்னை காத்துக்கொண்டது இல்ல. காகத்தை பார்த்து அது என்ன செஞ்சிருக்கலாம்? காக்கோ நானும் வந்துட்டேங்கோ அப்படின்ட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கலாம்ல. இல்ல, உட்காரவே இல்லை. காக்கா கூப்பிடுது, புறாவை புறாவை இங்க வா இங்க வா. சீ 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 சீ, அதுல எல்லாம் நான் வந்து உட்கார்ந்து எனக்கு பழக்கமே கிடையாது. நான் எங்க இருந்து வாரவன் தெரியுமா? நான் பேழைக்குள்ளே இருந்து வருகிறவன். ஆமென். நீதிமானாகிய நோவா தங்கி இருக்கிற பேழைக்குள்ளே இருந்து, பேழைக்கு உள்ளே இருந்து வருகிறவன். ஆமென். எல்லா புறாக்களையும் போல நான் அல்ல, எல்லா பறவைகளையும் போல நான் அல்ல. நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜோடி. ஆமென். நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜோடி. எந்த சூழ்நிலையிலும் நான் வெளியே வந்து கண்ட இடத்துலையும் உட்கார மாட்டேன், கண்ட வீட்லையும் பொண்ணெடுக்க மாட்டேன், கண்ட வீட்லையும் மாப்பிளையும் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. நான் வந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜோடி. என்ன சொல்ல மாட்டேங்குது? ஆமென். அல்லேலூயா. அப்படிதானுங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்களே? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப பேழைக்குள்ளதான் இருக்கிறீங்களா? பேழையை விட்டு வெளியே போயிட்டீங்களா? இப்ப கவனிங்க. அப்ப நம்ம தான் என்ன செய்யணும்? நம்மை சுத்தவானாக காத்து கொள்ள வேண்டும். நாம் நம்ம என்ன செய்யணும்? சுத்தவானாக காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். Revelation chapter 3 verse 10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். நல்லா கவனிக்கணும். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும், இந்த உலகத்தின் மேலெங்கும், பூச்சக்கரனா உலகம், இந்த உலகத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நானும் உன்னை காப்பேன். ஆமென். அப்ப இந்த உலகத்துக்கு என்ன வரப்போதா?
ஒரு பெரிய சோதனை வரப்போகுதான். அந்த சோதனை காலத்துல நான் என்னை காத்து கொள்ள முடியாது, கர்த்தர் தான் என்னை காப்பாற்ற. நான் சொல்லலைங்க, வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கு. பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனையின் காலத்துக்கு தப்பும்படி. அப்ப இந்த பூலோகமாகிய இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. இதுவரைக்கும் நாம் கண்டிராத ஒரு பெரிய சோதனை வருகிறது. அந்த சோதனையில நான் என்னை காத்துக்கொள்ள முடியாது. இந்த பூலோகத்திலே ஒரு பெரிய என் விசுவாசத்திற்கு, என் பரிசுத்தத்திற்கு, நான் அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. அந்த சோதனையில நான் என்னை காத்துக்கொள்ள முடியாது. கொஞ்சம் கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலையே படாத, நீ என் வசனத்தை காத்துக்கிட்டீனா அந்த சோதனையில நான் உன்னை காப்பேன். ஆமென். கண்டிஷனை பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்ப இந்த சோதனையில நான் உன்னை காக்க வேண்டுமே, ஆனால் பூலோகத்தில் வாழ்கிற நாட்களிலே நீ என்னுடைய வசனத்தை காக்க வேண்டும். ஆமென். நீ என்னுடைய வசனத்தை என்ன செய்யணும்? காக்கணும். இப்ப அடிக்கடி இந்த அமாவாசை இருட்டு மாதிரி இருக்கிற நிலைமையில நமக்கு கடந்து போக வேண்டிய நிலைமை இருக்குன்னு வைங்க. நமக்கு ஒருத்தர் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்தாரு. சரியா? எதுக்குங்க இந்த டார்ச் லைட் அப்படின்னு கேட்டா, அப்ப அவர் சொல்றாரு, இது நீங்க அடிக்கடி இந்த கும் இருட்டுல போறீங்க, அங்க காட்டெருமை எல்லாம் நிக்குது, புரியுதா? கருஞ்சிறுத்தை எல்லாம் அங்க நிக்குது, காட்டு பன்னி அங்க நிக்குது. அதனால நீங்க கொஞ்சம் இதை உங்க பாதுகாப்புக்காக இதை வச்சுக்கிடுங்கன்னு ஒரு டார்ச்சை நம்ம கையில கொடுத்துட்டாரு. நல்ல வெளிச்சமான டார்ச், பவர்ஃபுல் டார்ச் கொடுத்துட்டாரு. இந்த டார்ச்சை எடுத்துட்டு நம்ம போறோம். நம்ம கருஞ்சிறுத்தையை பார்த்தோம், புலியை பார்த்தோம், வேற காட்டு எருமையை பார்த்தோம். வெளிச்சம் இருந்ததுனால நமக்கு பிரச்சனையே இல்லை, ஓரளவு தப்பி போயாச்சு. தப்பிச்சிட்டோமா? இப்ப நல்லா கவனிக்கணும். திரும்ப அந்த நமக்கு கிடைச்ச அந்த டார்ச்சை நம்ம எவ்வளவு தூரம் பத்திரமா பாதுகாத்துக்கணும். பார்த்துக்கணுமா இல்லையா? காத்துக்கணுமா இல்லையா? காத்துக்கணுமா இல்லையா? காத்துக்கல. எங்க வச்சோன்னே தெரியாது, அதை இழந்துட்டோம். எப்ப இழப்போம் தெரியுமா? காத்துக்கொள்ள திறமை இல்லைன்னா இழந்துருவோம். காத்துக்கொள்ள திறமை இல்லைன்னா என்ன செய்வோம்? இழந்துருவோம். இப்ப நீ அந்த பாதையில தான் கடந்து வரணும். பாதை எப்படி இருக்கு? அமாவாசை இருட்டு. எப்படிங்க? அமாவாசை இருட்டு மாதிரி இருக்கு. அவ்வளவு கும் இருட்டு. அப்படிப்பட்ட இருட்டுல நீ திரும்பி வரணும். ஆனா உங்ககிட்ட இப்ப என்னல்ல? டார்ச் இல்லை. ஏன்? இழந்துட்ட. ஏன் இழந்த? பாதுகாக்கிறதுக்கு உனக்கு காத்துக்கொள்ள உனக்கு திறமை இல்லை. அதனால நீ என்ன செஞ்சிட்ட? இழந்துட்ட. அதனால நீ என்ன செஞ்சிட்ட? இழந்துட்ட. இப்ப நீ எதன் வழியாக கடந்து வரணும்? புலி வழியா? காட்டு எருமை வழியா? மொத்தத்துல சொல்ல போனா ஆபத்து வழியாக கடந்து வரணும். வரணுமா இல்லையா? அப்படிதானங்க? ஆபத்து வழியா என்ன செய்யணும்? கடந்து வரணும். ஆபத்து வழியா கடந்து வருவதற்கு நமக்கு இதான் சொல்லப்பட்டிருக்கு, பூச்சக்கரத்தில் எங்கும் வரப்போகிற சோதனை காலம் இதுதான். இதுல கர்த்தருடைய வசனத்தை நீ காத்து கொண்டால் அந்த வசனம் உன் கால்களுக்கு தீபமா இருக்கும், உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். நீ இடறி போக மாட்ட, நீ விழுந்து போக மாட்ட. எந்த தடுக்கல்கள் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டாலும் அதை நீ மேற்கொண்டு கடந்து வருவாய். ஆமென். எத்தனை தடுக்கல்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு முன்பாக வைக்கப்பட்டாலும் அவைகளை எல்லாம் கடந்து வருவாய். வசனத்தை காத்து கொண்டவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் சாத்தானுடைய எத்தனை தடுக்கல்கள் இருந்தாலும் அவன் அதை பத்தி கவலையே பட மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? நான் வசனத்தை காத்து கொண்டவன். பூச்சக்கரத்தின் சகல சோதனைகளுக்கும் கர்த்தர் என்னை காத்துக் கொள்வார்.
ஆமே, வசனத்தை காத்துக்கொள்ளணுங்க. வசனத்தை காத்துக்கொள்ளணும். புரியுதாங்க? இருதயம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? இருதயம் எவ்வளவு முக்கியமானது. கர்த்தர் வாசம் செய்கிற இடம் அது இல்லையா? எல்லா காவலோடும் நீ என்ன செய்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். அவ்வளவு முக்கியமான இருதயம் அது. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இருதயம் அது. புரியுதாங்க? கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இருதயம் இருக்கணும்னு சொன்னா அந்த இருதயமானது வசனத்தை காத்து கொள்ளுகிற இருதயமாய் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய இருதயமாய் அது காணப்படும். ஆமென். வசனத்தை காத்துக்கொள்ளும் இருதயம். ஆமென். இங்க அழகா சொல்லியிருக்கு பாருங்க. என் வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தில் எங்கும் வரப்போகிற சோதனைக்கு. அவ பூச்சக்கரத்துல சோதனை வந்தாலும் வசனத்தை காத்துக் கொள்ளுகிறவன் அந்த சோதனையை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. காரணம், அந்த சோதனையில கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். வசனத்தை காக்கணுமா இல்லையா? வசனத்தை என்ன செய்யணும்? காக்கணும். வசனத்தை காக்கணும்னா என்னங்க அர்த்தம்? பைபிளை எடுத்து நல்லா ஜிப் போட்டு சாரிகளுக்கு கடியில கொண்டு வச்சிடணும். காக்க சொல்லி இருக்குல்ல, அப்படியா? இல்ல. வாலிபன் தன் வழியை எதனால் சொல்லுங்க? எதனால? எங்க வைக்கிறதுனால? நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகள் ஆகிய வசனத்தை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். இருதயத்தில் வைக்கிறது தான் பாதுகாப்பு. அப்படிதானங்க? இருதயத்தில் வைக்கிறது தான். சொல்லுங்க, உதாரணத்துக்கே சொல்றேனே, ஒரு போன் நம்பர் பேப்பர்ல எழுதி வச்சா என்னைக்கு வேணாலும் அது தொலைஞ்சு போகலாம், கிழிஞ்சு போகலாம். இருதயத்தில் வச்சிருங்க, தொலையவும் செய்யாது, கிளியவும் செய்யாது. அப்படித்தானங்க? தொலையவும் செய்யாது, கிளியவும் செய்யாது. ஆமென். அது எப்பொழுதுமே அங்க இருக்கும். எப்பொழுதும் அது நமக்கு உதவி செய்யும். உதவி செய்யுமா இல்லையா? சிலர் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல எழுதி வச்சு அதையே நம்பிக்கிட்டு இருப்பான். எங்க வச்சேன்னு தெரியலையே, அவசரமா அவர்கிட்ட பேசணும். அவருடைய உதவி தேவை, அவருடைய ஒத்தாசை தேவை, அவருடைய அனுகிரகம் தேவை. போனை தேடுவான் 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 தேடுவான், நம்பரை தேடுவான். அதில் தான் வச்சேன், இதில் தான் வச்சேன், அந்த கவருக்கு கீழே தான் வச்சேன், அந்த ரப்பர் ஷீட்டுக்கு கீழே தான் வச்சேன், தலையணைக்கு கீழே தான் வச்சேன். எல்லா இடமும் தேடி 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 அதே நேரத்தில் இன்னும் ஒருத்தன் வாரேன், என்னங்க தேடுறீங்க? எப்படி? ஓ, அந்த நம்பரா? இது அடிங்க, 9842232327. இவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு இல்லை? இப்போ மனசில் பாதுகாத்து வைக்கிறதும் வேற எதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறது ஆபத்து தானே. வசனத்தை உன் இருதயத்தில் சேர்த்து வை. ஆமே. அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமே. அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. சரியா? சரி, அடுத்தது என்னத்தை காத்துக்கொள்ளணும்? நான் சொல்றது எல்லாமே விலையேற பெற்றது. வசனம் என்பது பொன்னிலும் தேனிலும், சொல்லுங்க, தெளிதேனிலும், சொல்லுங்க, மதுரமானது. அது புடமிடப்பட்டது. அது எப்படிப்பட்டதுங்க? புடமிடப்பட்டது. நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, புடமிடுறது எதை புடமிடுவாங்க? பொன்னை புடமிடுவாங்க. பொன்னை என்ன செய்வாங்க? புடமிடுவாங்க. வேத வசனம் எதிரமா சொல்லி இருக்கு? சங்கீதம் 105:19. வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யார? யோசேப்ப. கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது? புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் தான் அவனை புடமிட 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 ஆர்டினரியா இருந்த, சாதாரணமாய் இருந்த அந்த யோசேப்பு விலையேற பெற்ற பொன்னாய் மாறினான். ஆமே. அப்ப கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள்ளணும். எதை காத்துக்கொள்ளணும்? ஆமா, நீங்க மட்டும் கர்த்தருடைய வசனத்தை உங்க உள்ளத்துல வைத்து காத்துக்கொண்டால் பூச்சக்கரத்திலே இனி உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் வரப்போகிற கொடிய சோதனையில யார் யாரெல்லாம் கர்த்தரால் காக்கப்படுவார்கள் என்றால் வசனத்தை காத்து கொண்டவர்கள் மாத்திரமே. புரியுதா? அதனால வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? கேட்கிற வசனத்தை, வாசிக்கிற வசனத்தை, தியானிக்கிற வசனத்தை ஒரு காதில் கேட்டு மறு காதில்
விட்டு விடுகிறவர்களாக இல்லாமல். சரியா? நம்ம அடுத்தது பார்க்க போறோம். வசனத்தை காத்துக்கொள்ளணும். பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். உன் நடையை காத்துக்கொள். மூடர் வாசிங்க. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். போதும். இந்த 1வது வசனம் என்ன சொல்லி இருக்கு? தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். இந்த வசனம் கரெக்டா? ஜெய் கணேஷ் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். வேலைக்கு போகும்போது, மார்க்கெட்டுக்கு போகும்போது, இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அப்போ வீட்டில் இருக்கும்போது நடையை காத்துக்கொள்ளுச்சுன்னா வே ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கை முறை. இப்ப கவனிங்க. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். வேலைக்கு போகும்போது இங்க யார் மேலேயாவது நமக்கு கோபம் வருதா? வரல. வேலைக்கு போகும்போது வருதா? ஜெயகணேஷ் என்னமோ சொன்னீங்களே, என்னமோ சொன்னீங்கல்ல, வருதா இல்லையா? இதை நம்ம இப்படி எடுத்துப்போம். தேவாலயத்துக்கு போகிற நீ உன் நடையை காத்துக்கொள். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவாலயத்துக்கு போகாம நிறைய பேர் இருக்கான். தேவாலயத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப கூட பாருங்களேன், கொஞ்சம் பேர் தூங்கிக்கிட்டு இருப்பான். மணி 9:10. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா தூங்கிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் புறஜாதிகளை பத்தி பேசல, நான் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். புரியுதா? தூங்கிக்கிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் தாங்க சண்டே அப்படின்னுமா. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு லீவு, தூங்குறேன். 11 மணிக்கு எந்திரிச்சு போய் சிக்கன் வாங்கிட்டு வருவேன். இப்படி இருக்கிறவன் இருக்கானா இல்லையா? பயிரை தேவனாய் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இருக்காங்களா இல்லையா? அப்ப அவர்களிலிருந்து நீங்கள் உண்டான யாரு? வித்தியாசமானவர்களா இல்லையா? அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாலயத்துக்கு போகிற நீ, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளணும். அப்ப மற்ற நேரம் அவுத்து விட்ட மாதிரி இருக்கலாம். தேவாலயத்துக்கு போற நேரம் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணியா. பார்வையில் அக்கம் பார்க்க கூடாது, தெய்வீகமான பார்வை. எங்க போற? தேவாலயத்துக்கு. கையில பைபிள், வாயில ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போறீங்க? தேவாலயத்துக்கு போகிறேன். பைபிள் அப்படித்தாங்க சொல்லியிருக்கு. ஆமா. என்னங்க இவ்வளவு அழகா நளினமா நடந்து போறீங்க? தேவாலயத்துக்கு போகிறேன். கண்ட்ரோல். அப்ப தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்றால், அப்ப மற்ற நேரம் இஷ்டம் போல அவுத்து விட்ட மாதிரி. இது ரொம்ப கண்ட்ரோலுங்க. நாங்க பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போறோம். நாங்க ரொம்ப கண்ட்ரோல் சந்தோஷம் தான். இதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தேவாலயத்துக்கு போகிற நீ உன் நடையை காத்துக்கொள். இது எப்ப பொருந்தும்? நீ தேவாலயத்துக்கு போகிற எல்லாருக்கும் தெரியும். நீ ஆவிக்குரிய ஒரு சபையிலே அங்கமாய் இருக்கிறாய், ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்கிறாய், நீ ஆவிக்குரிய செய்திகளை கேட்கிறாய், ஆவிக்குரிய ஆராதனை பண்ணுகிறாய். இப்படிப்பட்ட நீ, எல்லாருக்கும் தெரியும் நீ எங்க போற ஆராதிக்கன்னு இல்லையா? நீ எப்படி பைபிள் வாசிக்கிறன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ எப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை கேட்கிறாய் என்று எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட நீ எங்க போனாலும் உன் நடையை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கோ. ஆமென் ஆமென். எப்பயுமே இஷ்டம் போல ஒரு காரியத்தை செய்வதற்கு
மனசு துடிச்சதுன்னா நான் தேவாலயத்துக்கு போகிறவன் என்கிற உணர்வு வருமா வராதா? வரணுமா வராதா? வரக்கூடாதா? வரணும்ல. அதனாலதான் சொல்லி இருக்கு, தேவாலயத்துக்கு போகிற நீ உன் நடையை காத்துக்கொள். நமக்குள்ள அந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கணும். நான் யாரு? நான் தேவாலயத்துக்கு போகிறவன். நான் யார்? ஆவிக்குரிய சத்தியத்தை ஆழமாய் கேட்கிறவன். எனக்கும் தேவாலயத்தை குறித்த வாசனையே இல்லாதவர்களுக்கும் தரிசனம் இல்லாதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இதைத்தான் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார். வாசிங்க 5:1 தொடர்ந்து வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும். இங்க சொல்லி இருக்கிறாரு பாருங்க, மூடர் பலியிடுவதை போல. அப்ப தேவாலயத்துக்கு போகிற நீ உன் நடையை காத்துக்கொள்ளாமல் நீ அடுத்த வாரம் வந்து வாரம் வந்து ஆராதிப்பாயானால் உன் நடையை காத்துக்கொள்ளாமல் அவிழ்த்து விடப்பட்ட அனுபவத்திலே ஜீவித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் ரொம்ப பரிசுத்தமாய் வந்து ஆராதிப்பாயானால் மூடர் பலியிடுவதை போல பலியிடுகிறாய். எது மூடர்களுடைய பலி? ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். இதோட முடிச்சிடுவோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக. சரி, எப்ப இதை காத்துக்கிட முடியும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக எப்ப காத்துக்கொள்ள முடியும் தெரியுமா? நான் தேவாலயத்துக்கு போகிறவன், ஆமென் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கும் போது மாத்திரமே. ஆமென். அப்ப எப்ப பார்த்தாலும் தேவாலயத்துக்கு போகிறவர்கள் நாங்கள் ஆவிக்குரிய ஜனங்கள், தேவனால் ஆவிக்குரிய சபைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கும்படிக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்கிற உணர்வு நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். யாருக்குள்ள சொல்லுங்க? எனக்குள்ள, சபைக்குள்ள, என் சபைக்குள்ள அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள இருக்கணும். புரியுதா? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. புரியுதா? அப்ப நம்ம எதை காத்துக்கொள்ளணும்? தேவாலயத்துக்கு போகிற நாம் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். இங்க நடை என்பதை வே ஆஃப் லைஃப் அப்படி வச்சுக்கிடுங்க. அன்றாட நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அதை நம்ம காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும் சொல்லுங்க? நான் தேவாலயத்துக்கு போகிறவன், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவன். நான் தேவாலயம் என்பது அதற்கும் விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். சர்ச் என்பது தேவாலயம். தேவாலயம் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் கூடுகிற இடம். எங்க இருந்து? உலகத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, மாம்சத்தில் இருந்து, அக்கிரம அநியாயம், உலகத்தின் சகல காரியங்களிலும் இருந்து நீங்க இருக்க வேண்டாம்ப்பா, நான் உன்னை இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்கிறேன் என்று தேவன் நம்மை பிரித்தெடுத்து ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எதை காத்துக்கொள்ளணும்? தேவாலயத்துக்கு போகிற நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாருக்கும் தெரியும். சிலரை பத்தி என்கிட்ட பேசுற நேரம் சிலர் என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க, நாங்களே பேசிக்கிட்டோம். என்ன பேசிக்கிட்டீங்க? ஏஜி சர்ச்சுக்கு போகிறவர் இப்படி பண்றாருன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தேவாலயத்துக்கு போகிற நம்மை, ஆவிக்குரிய சபைக்கு போகிற நம்மை குறித்து ஏதோ விசேஷமா என்கிட்ட பேசினது முஸ்லிமோ இந்துக்களோ அல்ல, என்னிடத்திலே இந்த காரியத்தை சொன்னது ஒரு கிறிஸ்தவர். அவரும் சபைக்கு போகிறார். அவர் சொன்ன வார்த்தை, ஏஜி சபைக்கு போகிறவங்க, அது உங்க சபைக்கு வர்றவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா எங்களால நம்பவே முடியல பாஸ்டர். இது எப்படி இருக்கு? அப்ப நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன? நம்மை குறித்து கொடுக்கிற
சாட்சி என்ன? ஏன் தேவாலயத்துக்கு வருகிற நாம் நம்முடைய நடையை காத்து கொள்ளவில்லை? புரியுதா? அப்ப காத்துக்கொள்ளணும். எதை? நம்முடைய அன்றாட நடைமுறைகளை நம் கர்த்தருக்குள்ளே வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டவைகளை நீ என்ன செய்யணும்? நீ காத்துக்கொள். நீ என்ன செய்? காத்துக்கொள். எவைகளை காத்துக்கொள்ளணும்? ஒன்னு ரட்சிப்பை காத்துக்கொள். இரண்டாவது அபிஷேகத்தை காத்துக்கொள். மூன்றாவது அவருடைய பிரமாணத்தை முடிவு பரியந்தம் காத்துக்கொள். நான்காவது உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஏன் காத்துக்கொள்ளணும் தெரியுமா? உன்னுடைய ஆத்துமா விலையேற பெற்றதா அவர் மாத்தி இருக்கிறாரு. ஆமென். சாதாரணமானதில்லை, உன்னுடைய ஆத்துமாவை விலையேற பெற்றதாய் மாத்திட்டாரு. ஐந்தாவது வசனத்தை காத்துக்கொள். வசனம் எப்படிப்பட்டது? புடமிடப்பட்டது. புடமிடப்பட்டது புடமிடப்பட்டது. அல்லேலூயா. அந்த வசனம் தான் யோசேப்பை விலையேற பெற்று நம்மனாய் மாற்றுகிறது. ஆமே. வசனத்தை காத்துக்கொள்ளுகிறவன் இந்த உலகத்துல எப்படிப்பட்டவனோ கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவன். ஆமே. அவனை இந்த பூச்சக்கரத்தில் வரப்போகிற பெரிய சோதனைகள், வசனத்தை காத்துக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளையே, அந்த உலகத்துல உனக்கு வரப்போகிற எவ்வளவு பெரிய சோதனைனாலும் கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். காரணம், நீ கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொண்டாய். அடுத்தது நடையை காத்துக்கொள். வாழ்க்கை தேவாலயத்துக்கு போகிற நீ உன்னுடைய நடைமுறையை காத்துக்கொள். ஆமென். ஏன்னு கேட்டா நீ தேவாலயத்துக்கு போகிறவன். ஆமென். தேவாலயம் என்பது ஏதோ கட்டடம் அல்ல. இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆமென். இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்தது. அப்ப அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிச்சது எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் நீங்களும் நானும் காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. யாரும் தயவு செய்து எழுந்து போக வேண்டாம். காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பு என்பது கர்த்தர் தினமும் நமக்கு கொடுப்பதல்ல, ஒரு நாளில் கொடுத்தது. ஒரு நாளில் கொடுத்தது. ஹல்லேலூயா. அது இன்னைக்கு நம்மிடத்துல இருக்கான்னு பார்ப்போம். அபிஷேகம் கர்த்தர் ஒரு நாளில் நமக்கு கொடுத்தது. அது நம்மிடத்துல இருக்கிறதா என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரமாணம், அதை நம்ம இதுவரைக்கும் காத்திருக்கிறோமா என்று நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு காரியங்கள் கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்தது ஒன்றும் தரம் இல்லாதது அல்ல, எல்லாம் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோட போ. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் காத்துக்கொள்வேன். எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் காத்துக்கொள்வேன். வருகையில ஹல்லேலூயா நான் உம்மை சந்திக்கும் வரைக்கும் நான் வெறுங்கையோட வரமாட்டேன். நீர் என்னுடைய கரத்திலே கொடுத்தவைகளை நான் பத்திரமாய் காத்துக்கொண்டு அதை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் ஹல்லேலூயா அந்த நாளிலே நம்மை புடமிடுவதாக. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வந்து உங்க அற்புதமான முகத்தை நோக்கி பார்க்க நீங்க கொடுத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வசனத்துக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களிடத்திலே எவைகளை நீர் ஒப்பு கொடுத்தீரோ அவைகளை நாங்கள் ஒரு நாளிலும் இடத்திலே ஒப்புவிக்க வேண்டும் ஆண்டவரே. அதுவரைக்கும் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. மத்தேயு 22:11 நாங்கள் பார்க்கும் போது ஆண்டவரே, கிடைத்ததை காத்துக்கொள்ளாதவன் அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அழுகையும் பட்கடிப்பும் நிறைந்த இடத்திலே அவன் தள்ளப்பட்டானே. ஆண்டவரே, அந்த நிலைமை எனக்கோ எங்களுக்கோ சபைக்கோ வந்துவிடக் கூடாது. உம்மிடத்திலே இருந்து நாங்கள் எவைகளை பெற்றுக் கொண்டோமோ அதை தம்முடைய வருகை வரைக்கும் நாங்கள் காத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். யார் யார் ஆண்டவரை இழந்தது போல பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் இப்பொழுது தன்னிடத்திலே உண்டோ இல்லையோ என்று சந்தேகத்தோடு யார் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் தேடி புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபையை தாரும், கிருபையை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் கூட இருப்பதாக திரும்பி செல்லும் போதும் கர்த்தருடைய மாறாத கிருபை
மகிமையின் பிரசன்னம் உங்க பிள்ளைகளை ஆளுகை செய்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா